நம்ம இன்னைக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல இருந்து நம்ம தியானிக்க போறோம். आज हम प्रकाशित वाक्य में से ध्यान करने वाले हैं। வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். प्रकाशित वाक्य 12वां अध्याय पहले वचन को पढ़ेंगे। இது ஃபுல்லாவே நம்ம இன்னைக்கு இந்த முழு சாப்டரையும் நம்ம பார்க்க போறோம். ये पूरे अध्याय को आज हम देखने वाले हैं। சோ கொஞ்சம் நேரம் எடுக்கும் நினைக்கிறேன். ஆனா கொஞ்சம் என் கூட நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா இது ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். तो ऐसा लगता है कि थोड़ा समय लगेगा, लेकिन आप थोड़ा सहभागिता देंगे तो इसे हम पूरी तरह से समाप्त कर सकते हैं। இந்த 12ஆம் அதிகாரம் முழுசுமே ये पूरा 12वां अध्याय இது 3 பாகமா பிரிக்கப்பட்டிருக்குது. इसे 3 भाग में किया गया है। அந்த 3 பாகத்தையும் நம்ம பார்க்க போறோம். ये तीनों भाग को हम देखेंगे। இப்ப நம்ம முதலாவது பாகத்தை பார்க்கிறதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். तो पहले भाग को देखने के लिए एक वचन को पढ़ेंगे। வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். सो प्रकटीकरण 12वां अध्याय पहला वचन। फिर स्वर्ग पर एक बड़ा चिन्ह दिखाई दिया, अर्थात एक स्त्री जो सूर्य ओढ़ी हुई थी और चांद उसके पांव तले था और उसके सिर पर 12 तारे का मुकुट था। கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर इस वचन को आशीष दे। நம்ம அப்படியே தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். ऐसे हम सरों को झुकाकर हम प्रार्थना करेंगे। அவர்தான் நம்மளுக்கு இத விளக்கி தரணும். वो ही हमें इस चीज को प्रकट करके देना है। அவர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரல, அவர் நம்மளுக்கு உதவி செய்யல அப்படின்னா यदि वो हमारी मदद नहीं करेगा, நம்ம எதையுமே அறிந்து கொள்ள முடியாது. हम सच्चाई को जान नहीं पाएंगे। அவர் யாருக்கு சித்தமா இருக்கிறோ அவங்களுக்கு தான் அவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். वो किसके लिए इच्छा रखता है उन्हीं को प्रकट करके देता है। அவர் பாலகர்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். वो बच्चों को प्रकट करके दूंगा बोलता है। ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைப்பாராம், और बुद्धिमान को और जो शिक्षण पाए उन लोगों के पास छुपाएगा, ஆனா பாலகர்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார். लेकिन बच्चों को वो सिखाएगा। ஒரு ஞானிக்கு வெளிப்படுத்தாத ஒரு காரியம், एक बुद्धिमान को जो चीज प्रकट नहीं होता है, ஒரு கல்விமான்களுக்கு வெளிப்படுத்தாத ஒரு காரியம், एक बहुत पढ़ाई जो पढ़े हुए लोग पढ़े लिखे लोगों को जो प्रकट नहीं होता है, அது பாலகர்களுக்கு அவர் வெளிப்படுத்தி தருவார். वो बच्चों को वो प्रकट करके देगा। நாம் ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे क्या? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, स्तुति करते हैं प्रभु, आकाश और पृथ्वी को बनाने वाले हमारे एलोहिम खुदा, எங்கள் எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. हमारे एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मेसिया के नाम से हम प्रार्थना करते हैं। வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. जो वचन हमने पढ़ा है उसे जानने के लिए आप मदद कीजिए। தேவனே, இது புரிந்து கொள்ள எங்களுடைய ஞானத்தை திறந்து தாங்க. इसे समझने के लिए आपके ज्ञान हमारे ज्ञान को खोल के दीजिए। ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. हर किसी को आशीष दीजिए। அவங்களுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படட்டும். उनकी सारे जरूरतें पूरा होने दो। இதை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் கர்த்தர் நீ தொடுவீராகப்பா. इसे सुनने वाले हर एक मन को प्रभु तो छू ले, ஆசீர்வதிங்க. आशीष कीजिए। யெகோஷுவா மேசியாவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मेसिया के नाम से मांगते हैं जीवित पिता, ஆமென். आमीन। கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष दे। நாம மீண்டும் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்க கேட்கலாம். दोबारा 12वां अध्याय पहले वचन को सुनेंगे। फिर स्वर्ग पर एक बड़ा चिन्ह दिखाई दिया, अर्थात एक स्त्री जो सूर्य ओढ़ी हुई थी और चांद उसके पांव तले था और उसके सिर पर 12 तारे का मुकुट था। இங்க ஒரு அடையாளத்தை பற்றி நம்ம பார்க்கிறோம். यहाँ पर एक चिन्ह के बारे में देखते हैं। இது ஒரு அடையாளம். ये एक चिन्ह है, அப்போ ஒரிஜினல் இது வேற. तो उसका असलियत कुछ अलग है। ஒரு ஒரு உண்மையான காரியத்துக்கு ஒரு அடையாளமா கர்த்தர் இந்த 12ஆம் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். एक सच्चे चीज के लिए एक उदाहरण के रूप में परमेश्वर ने 12वां अध्याय को दिया है। இந்த அடையாளத்துல ஒரு சம்பவம் நடக்குது. इस चिन्ह के अंदर एक घटना घटती है। அத நம்ம 3 பாகமா பார்க்க போறோம். उसे 3 भाग में हम देखने वाले हैं। இந்த முதல் பாகத்துல என்ன நடக்கு பாருங்க. ये पहले भाग में क्या होता है? ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருக்கிறாள். एक स्त्री सूरज को ओढ़ी हुई है அவருடைய பாதத்துக்கு கீழே சந்திரன் இருக்குது. और उसके चरणों के नीचे चांद है।
அவளுடைய சிரசின் மேல 12 நட்சத்திரங்களுடைய கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்குது. और सर के ऊपर जो है 12 तारे वाली मुकुट दिया गया है। இத ரோமன் கேத்தலிக் ஜனங்கள் என்ன சொல்வாங்க அப்படின்னா, ये रोमन कैथोलिक लोग क्या कहेंगे? இதுதான் குயின் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க. वो कहते हैं कि यही स्वर्ग की रानी है। அத மரியாள் அப்படின்னு சொல்லுவாங்க. उसे मरियम करके कहते ஆனா हैं। இது மரியாள் கூட ஒப்பிட்டு பார்க்க முடியாது. लेकिन इसे हम मरियम के साथ जोड़कर नहीं देख सकते। இந்த ஸ்திரீ அப்படின்னா வேதத்தின்படி அது சபையை குறிக்குது. ये स्त्री बोलेंगे तो कलाम के अनुसार वो कलीसिया को बताता है। ஒரு சபையை குறிக்குது இந்த ஸ்திரீ வந்து. एक स्त्री जो है कलीसिया को बताता है। இந்த சபை யார் அணிந்திருக்கிறாளாம்? ये कलीसिया ने किसको पहना है? சூரியனை அணிந்திருக்கிறாள். वो सूरज को पहनी हुई है அவ பாதத்தின் கீழே சந்திரன் இருக்குது. और उसके चरणों के नीचे चांद है। இவ எது மேல நின்னுட்டு இருக்கிறா? ये किसके ऊपर खड़ी है? சந்திரன் மேல நின்னுட்டு இருக்கிறா. ये चांद के ऊपर खड़ी है। அவ பூமியில நிக்கல, वो धरती पर नहीं खड़ी है, அவ சந்திரன்ல நிக்கிறா. वो चांद के ऊपर खड़ी है। அதாவது இது ஒரு அடையாளமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். इसे एक चिन्ह के रूप में दिया गया है। அப்ப இவ பூமிக்குரியவள் கிடையாது, तो ये पृथ्वी की नहीं है, இவ வானத்துக்குரியவள். ये स्वर्ग की है। கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது परमेश्वर इब्राहिम को जब आशीष दिए, 2 விதமான காரியத்தை சொல்றார். 2 प्रकार की चीजों को बताता है। கடற்கரை மணலை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி எண்ணப்பட்டிருக்கும். अगर समुद्र की रेती को तो गिन सकता है तो तेरे संतान को गिन पाएगा। வானத்து நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி எண்ணப்பட்டிருக்கும். आकाश के तारों को तो अगर गिन सकता है तो तेरे संतान को गिन पाएगा। சோ 2 விதமான சந்ததி. तो 2 प्रकार के संतान, ஒன்னு பூமிக்குரிய சந்ததி, एक पृथ्वी का संतान இன்னொன்னு வானத்துக்குரிய சந்ததி. और दूसरा आकाश का संतान। அதாவது ஆவிக்குரிய ஒரு சந்ததி. इसका मतलब है आत्मिक प्रकार का संतान। சோ இந்த சபையானது இப்ப நிலா மேல நின்னுட்டு இருக்கு பாருங்க. अब ये कलीसिया जो है चांद के ऊपर है। அப்ப இது யார குறிக்குன்னா மணவாட்டியை தான் குறிக்குது. तो ये किसे बताता है? दुल्हन को बताता है। இவ யார் அணிஞ்சிருக்கிறா? ये किसको पहने हुई है? சூரியனை அணிந்திருக்கிறாள். तो सूरज को पहनी हुई है। இவ சூரியன் கிடையாது. ये सूरज नहीं है। ஒரு ஸ்திரீ வந்து சூரியன் ஆக முடியாது. एक स्त्री जो है सूरज नहीं हो सकती। நிலா தான் ஒரு ஸ்திரீக்கு அடையாளமா இருக்குது. वो चांद ही एक स्त्री का उदाहरण है। யோசேப்பு ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். यूसुफ जो है एक स्वप्न देखता है। அதுல சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் அவனை வணங்குறதை போல பார்க்கிறார். और सूरज और चांद और जो 11 तारे हैं उसे नमन करते हुए उसने स्वप्न देखा। அப்ப யாக்கோபு சொல்வார், तब याकूब ने कहा, நானும் உன் தாயாரும் உன்னை வணங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்பார். मैं और तेरी माँ जो है तुझे नमन करना है क्या पूछता है। சூரியன் வந்து தகப்பனை குறிக்குது, सूरज जो है पिता को बताता है சந்திரன் வந்து தாயை குறிக்குது. और चांद जो है माँ को बताते। அதாவது சூரியன் வந்து மணவாளனை குறிக்குது, सूरज जो है दुल्हा को दर्शाता है சந்திரன் வந்து மணவாட்டியை குறிக்குது. और चांद जो है दुल्हन को दर्शाता है। ஒரு சந்திரனுடைய வேலை என்ன? एक चांद का क्या काम है? இரவு நேரத்துல रात के समय சூரியனுடைய வெளிச்சத்தை பிரதிபலிச்சு காமிக்கணும். सूरज के प्रकाश को प्रकट करके देना है। பாருங்க, சந்திரன்ட்ட வந்து சொந்தமான வெளிச்சம் கிடையாது. ये चांद के पास अपना खुद का रोशनी नहीं है। அது சூரியன்ட்ட இருந்து வெளிச்சத்தை வாங்கி वो सूरज से रोशनी को लेकर இருட்டு நேரத்துல அது பிரகாசிக்கும். वो अंधेरे के समय में वो प्रकाशवान होगा। அதே போலதான் இன்னைக்கு மணவாட்டி காணப்படணும். वैसे ही आज दुल्हन भी दिखाई देना चाहिए। நம்ம மணவாளனுடைய சுவாபத்தை हमारे जो दुल्हा है उसका स्वभाव को இந்த அந்தகாரத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில வெளிப்படுத்தி காமிக்கணும். इस अंधकार में रहने वाले लोगों को प्रकट करके देना है। நம்ம மணவாளனுடைய வெளிச்சத்தை हमारे दुल्हा के जो रोशनी है அது இந்த அந்தகாரத்தில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில அது பிரதிபலிச்சு காமிக்கணும். इस अंधकार में रहने वाले लोगों को हम प्रकट करके देना है। அவருடைய வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறது தான் நம்மளுடைய வேலை.
उसके रोशनी को देना ही हमारा काम है। அவருடைய சுவாபத்தை நம்ம வெளிப்படுத்தல அப்படின்னா उसके स्वभाव को यदि हम प्रकट नहीं करेंगे तो நம்ம சந்திரன் கிடையாது. हम चांद नहीं हो सकते। நம்ம உண்மையிலே சந்திரனா இருப்போமானால் हम यदि सच में चांद होंगे तो நம்ம அந்த சூரியனுடைய வெளிச்சத்தை நம்ம வெளிப்படுத்தி காமிப்போம். वो सूरज के प्रकाश को हम प्रकट करके देंगे। சோ நம்ம தேவனுடைய மனவாட்டியா இருப்போமானால் यदि हम हमारे परमेश्वर का दुल्हन होंगे तो அவருடைய சுவாபத்தை வெளிப்படுத்தணும். उसके गुण को प्रकट करना है। இப்போ அந்த ஸ்திரியை பற்றி நம்ம பார்த்துட்டு வர்றோம். अब उस स्त्री के बारे में हम देख रहे हैं। இப்போ 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். अब दूसरे वचन को पढ़ेंगे। அந்த ஸ்திரீ என்ன நிலைமையில இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். वो स्त्री कौन सी स्थिति में है वो देखेंगे। और वह गर्भवती हुई और चिल्लाती थी क्योंकि प्रसव की पीड़ा उसे लगी थी और वह बच्चा जनने की पीड़ा में थी। பாருங்க பைபிள் சொல்லுது कलाम कहती है அவள் கர்ப்பவதியா இருந்தாள். वो गर्भवती थी சபை கர்ப்பவதியா இருக்கிறா. और कलीसिया जो है गर्भवती है। அவ பிரசவ வேதனையில துடிச்சுக்கிட்டு இருக்கிறா. गर्भ वेदना के अंदर है। அந்த கர்ப்ப வேதனையில அவ துடிச்சிட்டு இருக்கிற ஒரு காரியம் அது. वो गर्भ की पीड़ा के अंदर जो तड़प रही है वो एक बात है। பாருங்க இன்னைக்கு சபை அவ அவளுக்குள்ள ஒரு கர்ப்ப வேதனை வரும். कलीसिया जो है उसके अंदर एक गर्भ वेदना आती है। இந்த கர்ப்ப வேதனை எதுக்கு? ये गर्भ का पीड़ा क्यों? தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு கர்ப்ப வேதனை. वो मनुष्य परमेश्वर के पुत्र प्रकट होने के लिए गर्भ का वेदना। பாருங்க ஸ்திரீ நம்ம சபை ஸ்திரீயா இருக்குது. देखिए कलीसिया जो है स्त्री है। நம்ம மூலமா हमारे द्वारा அதாவது சபையின் மூலமா उसका मतलब कलीसिया के द्वारा தேவ புத்திரர்கள் வெளிப்படணும். परमेश्वर के पुत्र प्रकट होना है। தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு परमेश्वर के पुत्र प्रकट होने के लिए சபைக்குள்ள இருந்து வெளிப்படணும் அப்படின்னா कलीसिया के अंदर से प्रकट होना है तो அந்த சபைக்கு கர்ப்ப வேதனை வரும். उस कलीसिया के अंदर गर्भ का पीड़ा होगा। அவளுடைய கர்ப்பத்துல குழந்தையே இல்லைன்னு வைங்க. उसके कोख में अगर बच्चा ही नहीं है அப்போ அங்க கர்ப்ப வேதனை வர்றதுக்கு சான்ஸே இல்ல. तो वहां पर प्रसव की पीड़ा आने का कोई रास्ता ही नहीं है। ஒவ்வொரு சபைக்குள்ளேயும் கர்ப்ப வேதனை கண்டிப்பா வந்தாகணும். हर एक कलीसिया के अंदर वो प्रसव का पीड़ा आना चाहिए। பாருங்க ஒரு வசனத்தை வாசிக்கலாம். एक वचन को हम पढ़ेंगे। கலாத்தியர் எழுதின நிருபம் गलतियों का किताब அதுல 4ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். उसमें 4थे अध्याय में आएंगे। அதுல 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 4 और उसका 19 पढ़ेंगे। गलातियर 4आम अधिकारम 19आम वचनों। गलातियों का किताब 4था अध्याय 19वां वचन। हे मेरे पालकों जब तक तुम मेरे मसीह का रूप न बन जाए जब तक मसीह का रूप न बन जाए तब तक मैं तुम्हारे लिए फिर जच्चा की सी पीड़ाएं सहता हूं। பாருங்க இங்க வேதம் சொல்லுது. देखिए कलाम कहती है பவுல் ஒரு காரியத்தை சொல்றார். पौल एक चीज को बताता है கிறிஸ்து உங்களுக்குள் வெளிப்படுவதற்கு और परमेश्वर तुम्हारे लिए प्रकट होने के लिए நான் கர்ப்ப வேதனை படுகிறேன். मैं प्रसव का पीड़ा उठाता हूं। சோ ஒரு ஊழியக்காரனுடைய ஸ்தானத்தை பாருங்க. देख सेवक का एक स्थान को देखिए। சபைக்குள்ள கிறிஸ்து வெளிப்படுவதற்கு परमेश्वर कलीसिया में प्रकट होने के लिए இந்த ஊழியக்காரர் பிரசவ வேதனைப்படுகிறார். ये सेवक जो है प्रसव की वेदना के अंदर जाता है। ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் இந்த காரியம் இருக்கும். हर एक सेवा को ये चीज होगा। கிறிஸ்து எப்படியாவது இவங்களுக்குள்ள வெளிப்படணும். मसीह इनके अंदर प्रकट होना है। அதுக்கு அந்த ஊழியக்காரர் பிரசவ வேதனைப்படுவார். इसलिए वो सेवक जो है उस प्रसव का पीड़ा को उठाता है। அந்த சபைக்குள்ள அந்த கிறிஸ்து வெளிப்பட்ட பிறகு उस कलीसिया के अंदर मसीह प्रकट होने के बाद அடுத்தாப்புல சபை ஒரு பிரசவ வேதனைக்குள்ள வரும். और अगला कलीसिया जो है एक प्रसव की पीड़ा के अंदर आती है। தேவ புத்திரர்கள் வெளிப்படக்கூடிய பிரசவ வேதனை और परमेश्वर के पुत्र प्रकट होने के लिए एक प्रसव का पीड़ा। பாருங்க இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம்.
एक और वचन को हम पढ़ेंगे, ரோபருக்கு எழுதின நிருபம் रोमियो की किताब 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். 8वां अध्याय 28वें वचन को पढ़ेंगे। क्योंकि हम जानते हैं कि सारे सृष्टि अब तक सारे सृष्टि எல்லா சிருஷ்டிப்பும் अब तक मिलकर कराहती और पीड़ाओं में पड़ी तड़पती है। பாருங்க வேதம் சொல்லுது சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் பிரசவ வேதனையில துடிக்குதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. देखिए कलाम कहती कि सारी सृष्टि जो है पीड़ा में कराहती और तड़पती है। எல்லா சிருஷ்டிப்பும் பிரசவ வேதனைப்படுதான். सारे सृष्टि जो है वो प्रसव की पीड़ा के अंदर जाती है। அது என்ன வேதனை, எதுக்காக அது அப்படிப்பட்ட ஒரு வேதனைப்படணும்? वो क्यों है इस प्रकार का पीड़ा सहना है? தேவ புத்திரர்கள் வெளிப்பட மாட்டாங்களான்னு சொல்லி தவிச்சுக்கிட்டு இருக்காது. वो परमेश्वर के पुत्र प्रकट होंगे कि नहीं होंगे नहीं क्या करके वो तड़प रही है। இன்னைக்கு நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் இருக்குது. आज हमारे अंदर ऐसे ही चीज है। இந்த கடைசி நாட்கள்ல इस आखिरी समय में சபைக்குள்ள ஒரு பிரசவ வேதனை வரணும். कलीसिया के अंदर एक प्रसव का पीड़ा आना है। அந்த பிரசவ வேதனை இல்லாம குழந்தை பிறக்காது. वो प्रसव का पीड़ा के बिना बच्चा जन्म नहीं दे सकता। சோ இங்க நம்ம 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல பாக்குறோம். यहाँ 12वां अध्याय पहले वचन और दूसरे वचन में हम देखते हैं, இங்க ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியா இருக்கிறா. यहाँ एक स्त्री गर्भवती है। அங்க கர்ப்ப வேதனையில துடிச்சுக்கிட்டு இருக்கிறா. वो प्रसव की पीड़ा में चिल्ला रही है, तड़प रही है। அந்த நேரத்துல उस समय में ஒரு காரியம் நடக்குது. वहां पर एक घटना होती है। பாருங்க அடுத்தாப்புல இன்னொரு சம்பவம் நடக்குது அங்க. देखिए और एक घटना वहां पर होती है। நீங்க 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசித்தீங்க அப்படின்னா यदि आप तीसरा और चौथे वचन को पढ़ेंगे तो ஒரு வலு சர்ப்பம் அங்க உட்கார்ந்து ஆவலா காத்துக்கிட்டு இருக்குது. एक सर्प जो है वहां पर बहुत इंतजार से बैठी हुई है। அந்த வலு சர்ப்பம் தான் ஆன்டி கிரைஸ்ட். वो सर्प ही वो एंटी क्राइस्ट है। அவன் தான் கிறிஸ்துவுக்கு விரோதி. वही मसीह का विरोध करती है। இது ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்குது. ये बहुत ही तेजी से बाहर जोती है। எப்போ அந்த குழந்தை பிறக்கும், जब वो बच्चा जन्मेगा, அதை பட்சித்து போடலாம்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்குது. और उसे भस्म कर दूं करके इंतजार में है। ஒரு அத பட்சித்து போடுதலுக்கு இந்தியில வேற ஒரு வார்த்தை இருக்கும்னு நினைக்கிறேன். 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். चौथे वचन को पढ़ेंगे। और उसकी पूंछ ने आकाश के तारों की 1/3 को खींचकर पृथ्वी पर डाल दिया और वह अजगर उस स्त्री से सामने जो जच्चा थी खड़ा हुआ कि जब वह बच्चा को जने तो उसके बच्चों को निगल गई பாருங்க அந்த நிகல் கைன்னு எழுதி இருக்குது. பாருங்க பைபிள் சொல்லுது लिखा है कि निगल गई है। कलाम कहती है இங்க இந்த வலு சர்ப்பம் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்குது. ये अजगर जो है बहुत इंतजार कर रही है। எதுக்கு எதிர்பார்க்குது தெரியுமா? वो किसके लिए इंतजार करती है? பிறக்க போற குழந்தைய பட்சித்து போடணும். जो बच्चा जन्म होने वाला है उसे निगल लेना है। பட்சித்து போடுதல்னா என்னது? निगल लेना मतलब क्या? விழுங்கிறதுதான். उसको ऐसे ही निगल लेना। சோ இந்த சம்பவம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ये घटना आपको भी समझ में आया होगा मुझे लगता है। தேவ புத்திரர்கள் வெளிப்படுற நேரத்துக்காக ஆன்டி கிரைஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கான். परमेश्वर के पुत्र प्रकट होने के लिए वो एंटी क्राइस्ट इंतजार में है। எப்போ அந்த தேவபுத்திரர்கள் வெளிப்படுவாங்களோ वो जैसे परमेश्वर के पुत्र प्रकट होंगे அப்ப அவங்களை பட்சித்து போடணும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறான். तब उनको बस निगल लेना है करके वो इंतजार करता है। ஆனா இங்க தான் ரैप्चर நடக்குது பாருங்க. लेकिन यहाँ पर ही रूपांतर होता है, उठाए ले जाना होता है। देखिए இங்க 5ஆம் वचनத்தை வாசிக்கலாம். 5वें वचन को पढ़ेंगे। और वह बेटा जनी जनी लोहे का दंड लिए हुए सब जातियों पर राज्य करने पर था। और उसका बच्चा एकाएक
एकाएक परमेश्वर के पास परमेश्वर के पास और उसके सिंहासन के पास और उसके सिंहासन के पास उठाकर उठाकर पहुंचा दिया गया। पहुंचा दिया, उठाकर पहुंचा दिया गया। பாருங்க பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहती है the child was caught up to God. वो परमेश्वर के पास वो बच्चा पहुंचा दिया गया। இந்த குழந்தை வந்து தேவனிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ये बच्चा जो है परमेश्वर के पास उठा लिया गया। இப்ப நம்ம இதுல டீகோடிங் நம்ம பார்க்க போறோம். अब इसमें हम एक डिकोडिंग देखने वाले हैं। இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்னா என்ன? ये उठा लिए जाना मतलब क्या? எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு எபிரேய வார்த்தையில हिब्रू में जो उठा लिए जाना है उसका शब्द है நெத்தாஃபான்னு சொல்லுவாங்க. उसे नेताफा कहते हैं। சோ இந்த நெத்தாஃபா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, तो नेताफा का मतलब क्या है? காட் அப் அப்படின்னு சொல்லி அர்த்தம். वो उठा लिया गया करके मतलब है। சோ இங்க இந்த குழந்தை பிறந்த உடனே यहाँ ये बच्चा जन्म लेने के बाद உடனே அந்த குழந்தை எடுத்துக்கொள்ளப்படுது. वो तुरंत वो बच्चा उठा लिया जाता है। அந்த குழந்தைக்கு எந்த உபத்திரவும் நடக்கல. वो बच्चे को कोई भी संकट नहीं आई। அந்த உபத்திரம் நடப்பதற்கு முன்பதாகவே वो संकट आने से पहले இந்த குழந்தையை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். इस बच्चे को परमेश्वर ने उठा लिया। தேவபுத்திரர்கள் வெளிப்படும் போது परमेश्वर के पुत्र प्रकट होने के समय இந்த சம்பவம் தான் நடக்க போகுது. ये घटना ही घटती है। ஆன்டி கிரைஸ்ட் அவங்கள விழுங்கலான்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறான். वो एंटी क्राइस्ट उसे निगलने के लिए इंतजार में है। ஆனா இந்த குழந்தை தேவனிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். लेकिन ये बच्चा जो है परमेश्वर के पास उठा लिया जाएगा। இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல்ங்கிற வார்த்தையை தான் इस उठाए लिए जाना इस शब्द को ही ஆங்கிலத்துல ராப்சர்னு சொல்லி சொல்லுவாங்க. अंग्रेजी में उसे रैप्चर कहते हैं। ஆனா அதனுடைய இன்னொரு வார்த்தை வந்து காட் அப் அப்படின்னு சொல்லி அர்த்தம். लेकिन उसका और एक शब्द जो है वो कॉट अप करके बोला जाता है। சோ இங்க அந்த குழந்தை எடுத்துக்கொள்ளப்படுதல், तो यहाँ ये बच्चा उठाए लिया जाना, இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலை கொஞ்சம் நம்ம டீகோட் பண்ணி பார்க்கலாம். ये उठाए लिया जाना इस शब्द को थोड़ा डिकोड करेंगे। இப்போ நீங்க ஸ்கிரீன்ல நெத்தாஃபா பாக்குறீங்க. अब स्क्रीन में आप नेताफा देख रहे हैं। நெக்தாஃப், ஓகே, நெக்தாஃப் அப்படிங்கிற வார்த்தை. वो शब्द ऐसा है कि वो नेक्ताफ है। நான் இன்னொரு தடவை நான் கிளியரா ப்ரொனவுன்ஸ் பண்றேன். दोबारा मैं उसे बोलता हूँ, நெக்தாஃப். नेक्ताफ। இந்த நெக்தாஃப்ல 4 எழுத்துக்கள் உண்டு. ये नेक्ताफ में 4 अक्षर हैं। நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க அத. आप उसे स्क्रीन में देख रहे हैं। அதுல ரெண்டாவது எழுத்தை நீங்க பாத்தீங்கன்னா उसमें दूसरे शब्द अक्षर को देखेंगे तो அது ஹேத் அப்படிங்கிற எழுத்து. वो जो है खेत ऐसा एक शब्द है। இதுக்கு அர்த்தம் என்னது? इसका मतलब क्या है? செப்பரேஷன். जुदा करना, अलग करना। அப்ப இங்க ஒரு செப்பரேஷன் நடக்குது. तो यहाँ कुछ तो अलग किया जाता है। யார செப்பரேட் பண்றார்? किसे अलग करते हैं? முதல் எழுத்து வந்து நூன் அப்படிங்கிற எழுத்து இருக்குது. पहला शब्द जो है नून है। நூன் அப்படின்னா விதை. नून का मतलब बीज। தேவனுடைய வித்துக்களை செப்பரேட் பண்றார். परमेश्वर के बीज को वो अलग करता है। தேவனுடைய குழந்தையை அவர் செப்பரேட் பண்றார். परमेश्वर के बच्चों को वो अलग करता है। தேவ புத்திரர்களை செப்பரேட் பண்றார். परमेश्वर के पुत्र को अलग करता है। யார்ட்ட இருந்து செப்பரேட் பண்றார்? किससे अलग करता है? அடுத்த ஸ்லைட பாருங்க. और अगला स्लाइड को देखिए। பாருங்க, அவர் யார்ட்ட இருந்து செப்பரேட் பண்றார் அப்படின்னா वो किससे अलग करता है? அடுத்த எழுத்து வந்து டெட். और अगला अक्षर जो है वो टेट है। டெட் அப்படின்னா சர்ப்பம்னு சொல்லி அர்த்தம். टेट का मतलब सर्प। அதுக்கு அடுத்த எழுத்து வந்து பேங்கிற எழுத்து. और उसका अगला जो है पे। பே அப்படின்னா வாயின்னு சொல்லி அர்த்தம். पे का मतलब जुबान। அப்ப அது யாருடைய வாய்? वो किसका मुंह है? அது சர்ப்பத்தின் வாய். वो सर्प का मुंह है। அப்ப இந்த காட்டப் அப்படிங்கிற வார்த்தைக்கு तो ये जो कॉटअप ये शब्द को இதுல ஒரு டீகோடிங் இருக்கு பாருங்க. इसके अंदर एक डिकोडिंग है। देखिए நம்ம தேவனுடைய பிள்ளைகள் எதிட்ட இருந்து செப்பரேட் பண்ணப்படுறாங்க?
परमेश्वर के बच्चे कहां से अलग किए जाते हैं? அவங்க சர்ப்பத்தின் வாயிலிருந்து விடுவிக்கப்படுறாங்க. वो सर्प के मुंह से अलग किए जाते हैं। சர்ப்பம் இந்த குழந்தைய பட்சித்து போடலாம்னு நினைக்குது. उस सर्प ये बच्चे को निगलने की कोशिश करता है, ஆனா கர்த்தர் அதை செப்பரேட் பண்ணிடுறார். लेकिन परमेश्वर उसे अलग कर देता है। அந்த டீகோடிங்க்கு மீனிங் அங்கே இருக்குது, வசனத்திலே இருக்குது. वो डिकोडिंग का मतलब जो है वचन में ही है। தேவனுடைய குழந்தை பிறக்கும் போது परमेश्वर का बच्चा जब जन्म लेता है, இந்த சர்ப்பத்தின் வாயிலிருந்து கர்த்தர் செப்பரேட் பண்ணிடுறார். ये सर्प के मुंह से परमेश्वर उसे अलग करता है। இந்த சர்ப்பம் அந்த குழந்தையை ஒண்ணும் செய்ய முடியல. ये सर्प उस बच्चे को कुछ नहीं कर पाई। இந்த சர்ப்பம் தான் ஆன்டி கிரைஸ்ட். ये सर्प ही एंटी क्राइस्ट है। இந்த ஆன்டி கிரைஸ்ட் உங்களை பட்சித்து போடாதபடிக்கு ये एंटी क्राइस्ट आपको निगल नहीं जाना, इसके लिए உங்களை கர்த்தர் எடுத்துக்கொள்வார். आपको परमेश्वर उठा लेगा। அது அது உங்க மேல ஏதாவது ஒரு கொடூரமான காரியத்தை செய்வதற்கு முன்பதாக आपके ऊपर कोई भी कठोर चीज करने से पहले கர்த்தர் அங்க உங்களை அவருடைய சமூகத்துக்கு எடுத்துக்கொள்வார். परमेश्वर आपको उसके सम्मुख में ले जाएगा। நெஹ்தாப் அப்படிங்கிற வார்த்தைக்கு பாத்தீங்களா எப்படி ஒரு டீகோடிங் இருக்குது. देखिए नेक्थाफ इस शब्द के लिए कैसा एक डिकोडिंग है। இதுதான் முதல் பாகம். यही पहला भाग है। இந்த முதல் பாகத்துல என்ன நடக்கு? ये पहले भाग में क्या होता है? ஸ்திரீ வந்து எடுத்துக்கொள்ளப்படல. वो स्त्री उठा लिए नहीं गई, ஆனா ஸ்திரீக்குள்ள இருந்து வந்த தேவபுத்திரன் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். लेकिन वो स्त्री के अंदर से परमेश्वर के पुत्र जो आए हैं वो उठाए लिए गए। இன்னைக்கு அதே போல आज वैसे ही இன்னைக்கு இந்த உலகத்துல கோடிக்கணக்கான சபைகள் இருக்குது. इस संसार में कोटि कोटि कलीसियाएं हैं। இந்த சபைகள் இந்த உலகத்துல தான் இருக்கும். ये कलीसियाएं इस संसार में ही रहेगी, ஆனா அவங்களுக்குள்ள வந்து வெளிப்பட்ட தேவபுத்திரர்கள் लेकिन उनके अंदर से जो परमेश्वर के पुत्र प्रकट होते हैं அவங்கள அந்த ஆன்டி கிரைஸ்ட் ஒண்ணும் செய்ய முடியாது. उनको ये एंटी क्राइस्ट कुछ नहीं कर सकता। அவன் பட்சித்து போட முடியாது. वो उसे निगल नहीं सकता। கர்த்தர் அவனுடைய வாயிலிருந்து விடுவிக்கிறார். परमेश्वर उसके मुंह से छुड़ाता है। பாருங்க இவனுக்கு எத்தனை தலை இருக்கு தெரியுமா? இவனை இப்ப அந்த அவன் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ये उठा लिए जाने के बाद அடுத்தாப்ல ஆன்டி கிரைஸ்ட் ரிவீல் ஆறான். और अगला जो है एंटी क्राइस्ट रिवील होता है। நீங்க வெளிப்படுத்த விசேஷம் 12ஆம் அதிகாரம் प्रकटीकरण 12वां अध्याय அதுல 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா अगर 7वें वचन से लेकर 12वें वचन तक आप देखेंगे तो அது அந்த ஆன்டி கிரைஸ்ட பற்றின முழு விபரத்தை அங்க கொடுக்கப்பட்டிருக்குது. एंटी क्राइस्ट के बारे में पूरा जानकारी वहां पर दिया गया है। இந்த ஆன்டி கிரைஸ்ட் எப்போ ரிவீல் ஆவா? ये एंटी क्राइस्ट कब प्रकट होगा? இந்த குழந்தை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் ரிவீல் ஆவா. ये बच्चा उठाए लिए जाने के बाद ही प्रकट होगा। சோ இதுதான் இரண்டாவது பாகம். यही उसका दूसरा भाग है। இவனை பற்றி இந்த வலு சர்ப்பத்தை பற்றி கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். ये अजगर के बारे में हम थोड़ा देखेंगे। இந்த 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா ये 7वें और 8वें वचन में देखेंगे तो அந்த குழந்தை பின்னாலே பறந்து போறான். वो बच्चे के पीछे ही जाता है மேல போய் அங்க மிகாயில் தூதனோட யுத்தம் பண்றான். और ऊपर जाके मिखाइल दूत के साथ स्वर्गदूत के साथ लड़ाई करता है। எடுத்துக்கொள்ளப்படுதல் முடிஞ்ச உடனே और जैसे उठाए लिए जाना खत्म होते ही ஒரு பெரிய ஆவிக்குரிய யுத்தம் நடக்க போகுது. एक बहुत बड़ा आत्मिक का युद्ध होने वाला है। அந்த ஆவிக்குரிய யுத்தத்துல और उस आत्मिक युद्ध के अंदर அந்த ஆன்டி கிரைஸ்ட் தோற்கடிக்கப்பட்டு கீழே விழ தள்ளப்படுறான். वो एंटी क्राइस्ट हार कर नीचे गिर जाता है। அவனுடைய முகத்திரையை கர்த்தர் கிழிக்கிறார். उसके चेहरे के पर्दे को परमेश्वर फाड़ देता है। பாருங்க அதுல 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें 9वें वचन को पढ़ेंगे। और वह बड़ा अजगर अर्थात वही पुराना सांप जो इब्लीस और शैतान कहलाता है। பாருங்க இந்த பழைய சர்ப்பத்தை பற்றி இங்க சொல்லப்பட்டிருக்குது. देखिए यहाँ जूने अजगर के बारे में यहाँ बोला गया है। இந்த வலு சர்ப்பம் யாரு? ये अजगर कौन है? இவன் தான் பழைய சர்ப்பம். यही जूना अजगर है। இவன் தான் பிசாசு.
यही शैतान है, இவன் தான் சாத்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. यही शैतान है करके बोला गया। இவனை பற்றி அங்க ஃபுல்லா கர்த்தர் வெளிப்படுத்துறார். इसके बारे में परमेश्वर वहां प्रकट करता है। நீங்க நினைக்கிற வலு சர்ப்பம் வேற ஒண்ணும் இல்ல. आप जो सोचते हैं अजगर वो और कुछ नहीं, இது பழைய சர்ப்பம். ये पुराना अजगर है। ஏவாளை ஏமாத்தின சர்ப்பம். हवा को जिस अजगर ने बरमाया वही है। இந்த சர்ப்பத்தை பற்றி இந்த சர்ப்பம் தான் அது அப்படின்னு சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்தி காமிக்கிறார். ये अजगर ही वो है करके परमेश्वर प्रकट करके देता है। இவனுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. इसके लिए एक और नाम है, பிசாசு அப்படிங்கிற பெயர். शैतान। அத ஹிந்தில இப்லீஸ்னு கொடுத்திருக்குது. हिंदी में इब्लीस और इब्लीस करके दिया हुआ है। இவன் பிசாசுன்னு சொல்லப்பட்டிருக்குது. इसे शैतान बोला गया है। அடுத்தது மூணாவது பாயிண்ட் இவன் தான் சாத்தான் சொல்லப்பட்டிருக்குது. और तीसरा जो है यही शैतान है करके बताया गया है। நாலாவது பாயிண்ட் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, चौथा बात क्या है, முழு உலகத்தையும் வஞ்சிக்கிறவன் இவன் தான். पूरे संसार को भरमाने वाला है, மயக்குகிறவன் இவன் தான். बेहोश करने वाला यही है। அதாவது ஹீப்ரூல நீங்க பாத்தீங்கன்னா, हिब्रू में अगर आप देखेंगे, கிரேக்க மொழியிலே அதனுடைய மீனிங் பாத்தீங்கன்னா, अगर ग्रीक में आप उसका मतलब को देखेंगे, அதுக்கு இன்னொரு வேர்ட் இருக்குது, செடியூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. और सेड्यूस करके उसका एक शब्द है। அதாவது மயக்குதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். वो लोगों को बेहोशी में रखना, அதாவது बेहोशी में रखना। விபச்சாரம் பண்றதுக்கு மயக்குதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். वो व्यभिचार करने के लिए बेहोश करना। முழு உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்குது. पूरे संसार को अपने काबू में रखी है। இவனை பற்றின ஃபுல், அதாவது இந்த ஆன்டி கிரைஸ்ட பற்றி கர்த்தரங்க முகத்திரை கிழிக்கிறாருங்க. वो एंटीक्राइस्ट के बारे में परमेश्वर उसके चेहरे के पर्दे को फाड़ता है। இதுல எல்லாத்த விட முக்கியமான ஒரு காரியம், इस सभी में महत्वपूर्ण बात यह है, ஏன்னா இந்த 4 பாயிண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ये चारों पॉइंट हमें मालूम है, ஆனா 5வது பாயிண்ட் ஒன்னு இருக்கு இவனை பற்றி. लेकिन पांचवा एक पॉइंट है इसके बारे में। இதத்தான் ஜனங்கள் தெரியாம அவங்களே அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. इसे लोग नहीं जानते और वही लोग उस चीज को कर रहे हैं। பாருங்க 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 10वें वचन को पढ़ेंगे। फिर मैंने स्वर्ग पर से यह बड़ा शब्द आते हुए सुना कि अब हमारे परमेश्वर का उद्धार और सामर्थ्य और राज्य और उसके मसीह का अधिकार प्रकट हुआ है, क्योंकि हमारे भाइयों पर दोष लगाने वाला जो रात दिन हमारे परमेश्वर के सामने उन पर दोष लगाया करता था, गिरा दिया गया। பாருங்க பைபிள் சொல்லுது இன்னொரு கேரக்டர் அவனுக்குள்ளது இருக்குது. देखिए कलाम में उसका एक और एक कैरेक्टर बताया गया है। அவன் நம்ம சகோதரர்களை குற்றப்படுத்தினவன் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. हमारे भाइयों को गुनाह बताने वाला है वो करके कलाम कहता है। இவனுடைய வேலை என்ன தெரியுமா? इसका काम क्या है मालूम है? நம்ம சகோதரர்களை குற்றப்படுத்துறதா இவனுடைய வேலை. अपने भाइयों को गुनाह बताना ही इसका काम है। அது சும்மா ஒரு கொஞ்ச நேரம் சொல்லிட்டு விட்டுறது இல்ல. वो ऐसे थोड़ी देर बता के छोड़ना नहीं। இரவும் பகலும் சகோதரர்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். और रात और दिन भाइयों को गुनाह बताते रहेगा। இன்னைக்கு இந்த காரியம் தான் கிறிஸ்டியானிட்டிக்குள்ள நுழைஞ்சிட்டு. आज यही चीज मसीहत के अंदर आ गई है। ஒரு ஊழியக்காரங்க இன்னொரு ஊழியக்காரங்களை குற்றச்சாட்டி கொண்டிருக்கிறாங்க. एक सेवक दूसरे सेवक को गलत बताते हैं। அவங்களால தாங்க முடியல. वो उसको बर्दाश्त नहीं कर पाते। ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லியாச்சு அப்படின்னா, कोई भी एक शब्द को बोल दिए तो அவங்களை குற்றப்படுத்தி उनको गुनाह दिखाकर எல்லாருக்கும் முன்பதாக அவங்க திரையை கிழிச்சு பாக்குறாங்க. सबके सामने उनके पर्दा को फाड़ कर दिखाते हैं। ஆனா நம்ம யெகோஷுவா அப்படி கிடையாது. लेकिन हमारा यहोशुआ वैसा नहीं है। நம்ம எவ்வளவோ தப்பு நம்ம செஞ்சிருக்கிறோம். हम बहुत सारे गुनाह गलतियां किए हैं। யாருமே பார்க்காத நேரத்துல, कोई भी देखे नहीं उस समय में, அப்படிப்பட்ட நேரத்துல நம்ம எவ்வளவோ தவறுகளை செய்திருக்கிறோம். ऐसे समय में बहुत सारे गुनाह किया है हमने। நம்ம நினைப்போம் யாருமே நம்மள பார்க்கலன்னு சொல்லி.
हम सोचेंगे कि किसी ने हमें देखा नहीं। அப்படி நம்ம தவறுகளை செய்து கொண்டே இருந்திருக்கிறோம். ऐसे गलतियों को हम करते रहे हैं। என்னைக்காவது கர்த்தர் உங்களை குற்றப்படுத்தினாரா? कभी परमेश्वर ने आपको गुनाह बताया क्या? என்னைக்காவது உங்க தப்புகள் அவர் வெளிப்படுத்தி காண்பிச்சாரா? कभी परमेश्वर आपके गुनाहों को प्रकट करके दिखाया क्या? ஓ இந்த சகோதரன் வந்து இந்த பாவத்தை செய்தான்னு சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்தி காமிச்சாரா? ये भाई ने गुनाह किया है करके प्रकट करके दिखाया है क्या? ராஜாதி ராஜாவாகிய நம்ம யெகோஷுவா और राजाओं का राजा हमारा यहोशुआ தன்னுடைய பிள்ளைகளுடைய தவறுகளை உலகத்துக்கு சுட்டி காமிக்கல என்னைக்கும். वो अपने बच्चों के गुनाह को कभी संसार में लोगों को बताया नहीं। ஓ என் பையன் என்னென்ன தவறு பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் லைட் போட்டு காமிக்கல யாருக்குமே. वो मेरे बच्चा ये गुनाह कर रहा है करके रोशनी में नहीं लिखाया। அவரே செய்யாத ஒரு காரியத்தை वो खुद जो काम को उसने नहीं किया இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியில் நடந்துகிட்டு இருக்குது. आज मसीही लोगों के अंदर हो रहा है। அப்ப அவங்க மேல என்ன ஸ்பிரிட் இருக்குது? तो उनके अंदर कैसी आत्मा है? அவங்களுக்குள்ள அந்த டிராகனுடைய ஸ்பிரிட் தான் நடந்துட்டு இருக்குது. उनके अंदर ये ड्रैगन का स्पिरिट ही है। தன்னுடைய சொந்த சகோதரரை குற்றப்படுத்துகிறவன், अपने ही भाइयों को गुनाह बताने वाला। இவங்க தேவனுடைய ஊழியக்காரங்க கிடையாது. ये परमेश्वर के सेवक नहीं है। இவங்க இந்த டிராகனுடைய ஊழியக்காரங்க. ये लोग ये ड्रैगन के सेवक हैं। தேவனுடைய ஊழியக்காரங்க என்ன செய்வாங்க தெரியுமா? परमेश्वर के सेवक क्या करेंगे? மற்றவர்கள் குற்றம் பண்ணினாங்க அப்படின்னா दूसरों को अगर गुनाह अगर दूसरों ने किसी ने गलती किया तो அவங்களுடைய தவறுகளை அவங்க மன்னிப்பாங்க. उनके गुनाह को वो क्षमा करेंगे। அப்படி வீடியோ போட்டு காமிக்க மாட்டாங்க. ऐसे वीडियो बनाकर नहीं दिखाएंगे। ஆனா இந்த டிராகனுடைய வேலை என்ன தெரியுமா? लेकिन ये ड्रैगन का काम क्या है? தன்னுடைய சகோதரர்களை இரவும் பகலும் குற்றப்படுத்துகிறவன், अपने भाइयों को रात और दिन गुनाह बताने वाला। இன்னைக்கு இந்த ஊழியத்தை நிறைய ஊழியக்காரங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. इस सेवा को बहुत सारे सेवक लोग कर रहे हैं। அவங்க தேவனுடைய ஊழியக்காரங்க கிடையாது. वो लोग परमेश्वर के सेवक नहीं हैं। அவங்க எல்லாரும் டிராகனுடைய ஊழியக்காரங்க, ஆன்டி கிறிஸ்துடைய ஊழியக்காரங்க. वो सभी लोग ड्रैगन के सेवक है। वो एंटी क्राइस्ट के सेवक है। எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, उठाए लिए जाने के बाद, அந்த குழந்தை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு वो बच्चा जब उठाए लिया जाता है, இந்த டிராகன் யாருங்கிறத அங்க வெளிப்படுத்தி காமிக்கிறார். ये ड्रैगन कौन है वहां पर प्रकट करके दिखाता है। இந்த ஆன்டி கிரைஸ்ட் என்ன ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார் அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ये एंटी क्राइस्ट क्या सेवा करता है उसे प्रकट करके देता है। இதுதான் இரண்டாவது பாகம். यही उसका दूसरा भाग है। முதலாவது எடுத்துக்கொள்ளப்படுதல், पहले उठाए लिया जाना, அடுத்தாப்புல இங்க ஆன்டி கிரைஸ்ட் ரிவீல் ஆகுறான். और उसके बाद ये एंटी क्राइस्ट रिवील होता है। அடுத்தது மூணாவது பாகம் பார்க்கலாம். और तीसरे भाग को हम देखेंगे। மூணாவது பாகத்துல और तीसरे भाग के अंदर ஸ்திரீ என்ன ஸ்திரீ, அதாவது ஒரு ஸ்திரீயை தான் அங்க கொடுத்திருக்குது. देखिए यहाँ पर एक ही स्त्री के बारे में दिया है। இந்த வெளிப்படுத்த விசேஷம் 12ஆம் அதிகாரத்துல ஒரு ஸ்திரீ தான் கொடுக்கப்பட்டிருக்குது. प्रकाशित वाक्य में जो स्त्री बताया गया है वो की स्त्री है। ஆனா இந்த ஒரு ஸ்திரீ மேல लेकिन ये एक स्त्री के ऊपर ரெண்டு பாகங்கள் இருக்குது. दो भाग हैं। ஒன்னு வந்து பிரஜாதியாருடைய காலம், एक अन्य जात का समय, இன்னொன்னு வந்து யூத காலம், யூத ஜனங்களுடைய காலம். और दूसरा जो है यहूदियों का समय है। இப்போ இந்த ஸ்திரீக்கு என்ன நடக்குன்னு பார்க்கலாம். अब ये स्त्री को क्या होता है देखेंगे। 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 12वां अध्याय 6वें वचन को हम पढ़ेंगे। और वह स्त्री उस जंगल को भाग गई जहां परमेश्वर की ओर से उसके लिए एक जगह तैयार किया गया, उसके लिए एक जगह तैयार किया गया कि वहां एक 1260 दिन तक पली जाए। பாருங்க இங்க இந்த ஸ்திரீ வந்து, देखिए ये स्त्री जो है இவ இப்போ வனாந்தரத்துக்கு ஓடி போகிறா. अभी ये जंगल के अंदर जाती है। இது மூணாவது பாகம். ये तीसरा भाग है। இது யூத ஜனங்களை குறிக்கும். ये यहूदियों को बताता है। இப்போ இந்த யூத ஸ்திரீ இவ வனாந்தரத்துக்கு ஓடி போறா. अब ये यहूदी स्त्री जो है जंगल के अंदर जाती है। அங்க எத்தனை நாள் இருக்காளாம்? वहां कितने दिन रहती है। இப்போ இந்த ஸ்கிரீனை பாருங்க. अब ये स्क्रीन में देखिए, உங்களுக்கு அங்க அந்த நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. यहाँ पर वो दिन आपको दिए गए हैं।
அதாவது 1260 days. 1260 दिन, அந்த 1260 நாள் அங்க இருக்குது. वो 1260 दिन वहां पर है। பாருங்க இங்க இந்த 1260 நாள் ये 1260 दिन को, இப்ப அடுத்த ஸ்கிரீன் பாருங்க. अब अगला देखिए, அந்த 1260 நாளை ये 1260 दिन को 30 நாளால டிவைட் பண்ணீங்கன்னா, अगर 30 दिन से डिवाइड करेंगे तो, ஏன்னா ஒரு மாசத்துல எத்தனை நாள் இருக்கும்? क्योंकि एक महीने में कितना दिन होता है? 30 நாள் இருக்கும். 30 दिन होता है। சோ 30 நாளை வச்சு டிவைட் பண்ணீங்கன்னா, तो 30 दिन से अगर आप डिवाइड करेंगे तो எத்தனை மாதங்கள் வருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும். कितने महीने आते हैं करके आपको समझ में आ जाएगा। சோ 1260 நாளை तो 1260 दिन को அத 30 நாளை வச்சு டிவைட் பண்ணீங்கன்னா, उसे 30 दिन से अगर आप डिवाइड करते हैं, 42 மாதங்கள் வரும். वो 42 महीना आता है। இப்போ இந்த 42 மாதங்களை अब ये 42 महीनों को நீங்க 12 மாதத்தோடு டிவைட் பண்ணீங்கன்னா, आप 12 महीने के साथ अगर डिवाइड करेंगे, ஏன்னா ஒரு வருஷத்துல எத்தனை மாதங்கள் இருக்கு? 12 மாதம். क्योंकि एक साल में 12 महीना होता है। 12 மாதம் வச்சு டிவைட் பண்ணீங்கன்னா, अगर 12 महीने से अगर आपने डिवाइड किया, எத்தனை வருஷங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும். कितना साल है आपको समझ में आ जाएगा। 3 வருஷம் வரும் அது. वो 3.5 साल होता है। சோ இந்த 6ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், इस 6वें वचन के अंदर हम देखते हैं, இவ வனாந்தரத்துக்கு கொண்டு போறப்படுறா. ये जंगल में भाग जाती है। அங்க எத்தனை வருஷம் அங்க இருக்கலாம்? वहां कितना साल रहती है? 3 வருஷம் அங்க போஷிக்கப்படுறாள். 3.5 साल वहां पर उसे भोजन मिलता है। 3 வருஷம் போஷிக்கப்படுறா. 3.5 साल भोजन मिलता है। இப்போ இந்த ஸ்திரீக்கு என்ன நடக்குன்னு பார்க்கலாம். अब ये स्त्री का ऊपर क्या होता है वो हम देखेंगे। 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 12वें वचन 12:13. को हम पढ़ेंगे। 12-13। और जब अजगर ने देखा कि मैं पृथ्वी पर गिरा दिया गया हूँ, तो उस स्त्री को जो बेटा जनी थी सताया। இப்போ இந்த வலு சர்ப்பம் என்ன செய்து பாருங்க. देखिए अजगर क्या करता है। இது இப்போ அந்த ஸ்திரீய பர்சிக்யூட் பண்ணுது. वो उस स्त्री को सताता है। அந்த பர்சிக்யூஷன் இங்க தான் நடக்குது. वो सताना यहीं पर शुरू होता है। குழந்தை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக, बच्चा उठाए ले जाने से पहले எந்த ஒரு பர்சிக்யூஷன் நடக்கல. कोई भी सताना नहीं हुआ। அவங்க அந்த ஸ்திரீக்கு எந்த ஆபத்துமே இல்ல. उस स्त्री को कोई संकट नहीं आई। ஆனா எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, लेकिन उठाए ले जाने के बाद இந்த சர்ப்பம் அந்த ஸ்திரீயை உபத்திரப்படுத்த ஆரம்பிச்சிட்டு, ये सर्प वो स्त्री को सताने लगी। இந்த உபத்திரம் எப்போ வருதுன்னு பாத்தீங்களா? ये सताना कहाँ आता है देखे क्या? அந்த குழந்தை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் அந்த உபத்திரம் வருது. वो बच्चा उठाए लिए जाने के बाद ही ये सताना आता है। இது நான் சொல்லல, ये मैं नहीं कहता, இது பைபிள் சொல்லிக்கிட்டு இருக்குது. ये कलाम कहती है। அந்த குழந்தை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, ये बच्चा उठाए लिए जाने के बाद இங்க இந்த ஸ்திரீயை அந்த சர்ப்பம் வந்து உபத்திரப்படுத்த ஆரம்பிக்குது. वो अजगर जो है स्त्री को संकट देता है। இது சபைக்கான ஒரு உபத்திரவ காலம். यो कलीसिया का एक संकट का समय है। யூதர்கள் மத்தியிலும் உபத்திரவ காலம். यहूदियों के बीच में भी संकट का समय है। இந்த ஸ்திரீக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ये स्त्री को परमेश्वर एक चीज को देता है। பாருங்க அதுல 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 14 वचन को पढ़ेंगे। और उस स्त्री को और वो स्त्री को बड़े उकाब के 2 बड़े उकाब, அதாவது கழுகு, बड़े उकाब का 2 पंख दिए गए। बड़े उकाब का 2 पंख दिए गए. பாருங்க பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहती है அந்த ஸ்திரீக்கு 2 ரெக்கைகள் கொடுக்கப்படுது. उस स्त्री को 2 पंख दिए गए। பெரிய ரெக்கைகள், கழுகின் ரெக்கைகள் கொடுக்கப்படுது. 2 बड़े पंख, उकाब के पंख दिए जाते हैं। இந்த கழுகுன்னு சொல்லி வந்தாலே
उखाब जो बोलते हैं அது தீர்க்கதரிசிகளை குறிக்கும். वो भविष्यद्वक्ताओं को दर्शाता है। இங்க அந்த ஸ்திரீக்கு 2 ரெக்கைகள் கொடுக்கப்படுது. यहाँ इस स्त्री को 2 पंख दिया जाता है। இந்த உபத்திரவ காலத்துல इस संकट के समय में கர்த்தர் இந்த ஸ்திரீக்கு 2 தீர்க்கதரிசிகளை கொடுக்கிறார். परमेश्वर इस स्त्री को 2 भविष्यद्वक्ताओं को देती है। மோசேசையும் எலியாவையும் கர்த்தர் கொடுக்கிறார். मूसा और एलिया को देता है। இந்த 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 உபத்திர காலத்துல இவங்க 2 பேர் தான் சபைக்கு போஷிப்பை கொடுப்பாங்க. ये संकट के समय में ये 2 ही लोग कलीसिया को भोजन देंगे। பாருங்க இது எவ்வளவு நாள் அந்த போஜனம் கொடுப்பாங்களா? ये कितना दिन ये भोजन देते हैं? 1260 நாள். वो 1260 दिन। அத நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம். उसे हमने गिनती में करके देखा। 3 வருஷம் சொல்லி வருது. वो 3.5 साल आता है। இப்ப இந்த 14வது வசனத்தை வாசிங்க, அத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். अब इस 14 वचन को हम पढ़ेंगे, वो कंफर्म हो जाएगा। பாருங்க இங்க ஒண்ணொண்ணா நம்ம பார்க்க போறோம். एक एक करके देखेंगे। முதல்ல அங்க சொல்லப்பட்டிருக்குது காலம். समय करके दिया गया ஒரு है पहले। காலம், ஒரு காலம் சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. एक समय करके दिया गया है। ஒரு காலம் அப்படின்னு சொன்னா ஒரு வருஷம். एक समय करके जब बोलते हैं तो उसका मतलब है 1 साल। அடுத்தது காலங்கள். और उसके बाद समयों करके दिया गया है। காலங்கள் அப்படின்னு சொல்லும்போது 2 வருஷம். और समयों करके जब बोला जाता है तो 2 साल। சோ ஒரு வருஷம் ஒரு காலம், तो एक समय 1 साल 2 வருஷம் காலங்கள், और जो समयों है जो है वो 2 साल। அடுத்தாப்புல அரை காலமும் செல்லும். और अगला दिया है और आधा समय तक जाएगा। அப்ப இது எதை குறிக்குது? तो ये किसे बताता है? 3 வருஷத்தை குறிக்குது. और 3.5 साल को बताता है। இந்த 3 வருடமும் போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்துக்கு அவங்க கொண்டு போகப்படுறாங்க. ये 3.5 साल उनको भोजन मिलने के लिए उन्हें जंगल में भेजा जाता है। ஆனா இந்த சர்ப்பமானது அந்த சபையை ரொம்ப துன்புறுத்துறான். लेकिन ये अजगर जो है वो सर्प वो कलीसिया को बहुत सताता है। அது பெரிய உபத்திரவ காலம். वो बहुत महासंकट का समय है। இந்த காலத்துல நம்ம மாட்டிக்கிட கூடாது. इस समय में हम नहीं फंस जाना। அதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். उससे पहले ही हम उठाए लिया जाना चाहिए। இப்ப நிறைய பேருக்கு இதுல கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். अब बहुत सारे लोगों को इसमें तकलीफ हुआ होगा। ஆனா இந்த கன்ஃபியூஷன்ல இந்த 12ஆம் அதிகாரம் உங்களுக்கு கிளியரிஃபை பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். ये गड़बड़ी के अंदर ये 12वां अध्याय ने आपको सब क्लियर करके दिया होगा, मैं विश्वास करता हूँ। முதல் பாகம் எடுத்துக்கொள்ளப்படுதல், पहला भाग जो है उठा लिया जाना। அதுக்கு பிறகு அந்த ஸ்திரீ 3 வருஷம் போஷிக்கப்படுறா. और उसके बाद वो स्त्री जो है 3.5 साल उसको भोजन दिया जाता है। அவளுக்கு எங்க போஷிப்பு கிடைக்குது? उसको भोजन कहाँ मिलती है? வனாந்தரத்துல கிடைக்குது. जंगल में मिलती है। அங்க இவளை எடுத்துக்கொண்டு சென்றது யாரு? ये वहां इसको किसने उठाकर ले गया? 2 தீர்க்கதரிசிகள் எடுத்துக்கொண்டு போறாங்க. 2 भविष्यद्वक्ता उसे उठा ले जाते हैं। சோ 3 வருஷம் அவளுக்கு அங்க போஷிப்பு நடக்குது. तो 3.5 साल वहां उसको भोजन मिलता है। அந்த டைம்ல தான் उस समय में ही ஆன்டி கிரைஸ்ட் ரிவீல் ஆறான். वो एंटी क्राइस्ट वहां पर प्रकट होता है। அவன் யாரு, எப்படிப்பட்டவன் எல்லாம் ரிவீல் ஆறான் பாருங்க. वो कौन है, वो किस प्रकार का है, सब प्रकट होता है। அதனால தயவு செய்து ஒரு காரியத்தை சொல்றேன். लेकिन इसलिए नम्र करके मैं एक चीज बोलता हूँ, எந்த ஊழியக்காரங்களையும் குற்றப்படுத்த வேண்டாம். कोई भी सेवक को गुनाह नहीं बताना। எந்த ஒரு சகோதரர்களையும் குற்றப்படுத்த வேண்டாம். कोई भी भाई को गुनाह नहीं बताना। அவங்ககிட்ட தப்பு இருந்துச்சுன்னா उनके अंदर अगर गलती होगा அவங்களுக்கு நேரடியா போய் பேசுங்க. उनसे सीधा जाके बात कीजिए। அதுதான் முறை. वही तरीका है। யாருக்கும் தெரியாம தனியா போய் பேசுங்க. किसी को मालूम नहीं होना चाहिए, वैसे अलग से जाके बात कीजिए। பாருங்க இப்படிதான் தேவனுடைய பிள்ளைகள் இருப்பாங்க. ऐसे ही परमेश्वर के बच्चे होंगे। வீடியோ போட்டு வெளிச்சம் காமிக்கிற பிள்ளைகள் கிடையாது. और उसको वीडियो दिखाकर उसको प्रकाश में लाने वाले लोग नहीं। சோ இப்படிதான் எடுத்துக்கொள்ளப்படுதல் கூடிய காரியங்கள் நம்ம பார்க்கிறோம்.
तो ऐसे ही हम उठाए लिए जाने के बारे में हम देखते हैं। கடைசி வசனத்தை வாசிக்கலாம். आखिरी वचन को पढ़ेंगे। ஆ. और अजगर और अजगर स्त्री पर क्रोधित हुआ இந்த ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு और उसकी शेष संतान से जो परमेश्वर की आज्ञाओं को मानते தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிற அவருடைய சந்ததியை और यीशु की गवाही देने पर स्थिर है लड़ने को गया। அடுத்தாப்புல ஒரு யுத்தம் பண்றான் அவன். देखिए और एक युद्ध करता है। இவன் ஸ்திரீ மேல கோபப்பட்டு ये स्त्री के ऊपर क्रोधित रहकर தேடி தேடி பார்த்தான், கிடைக்கல. वो ढूंढ ढूंढ कर देखा, नहीं मिला। எவ்வளவு உபத்திரவப்படுத்தி பார்த்தா ஒண்ணும் முடியல. बहुत संकट देकर देखा लेकिन कुछ नहीं हो पाया। பயங்கரமான வெள்ளத்தை ஸ்திரீயின் பின்னால் அனுப்பி பார்த்தான். बहुत भयानक बाढ़ को स्त्री के पीछे भेजता है तो भी। பைபிள்ல ஒரு வசனம் இருக்குல்ல, कलाम में एक वचन है ना, வெள்ளம் போல் சத்ரு வரும்போது वो बाढ़ की जैसे जब शत्रु आता है கர்த்தர் தாமே அதுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். और परमेश्वर उसके विरुद्ध झंडा गाड़ेगा। இவன் வெள்ளத்தை அனுப்பி பார்த்தான், ये बाढ़ को भेजा ஆனா பூமி வெள்ளத்தை விழுங்கிட்டு लेकिन ये पृथ्वी जो है उस बाढ़ को निगल ली। அந்த ஸ்திரீயை ஒண்ணும் செய்ய முடியல. वो स्त्री को वो कुछ नहीं कर पाई। என்னெல்லாமோ பண்ணி பார்க்கறான், கடைசில கோபப்பட்டு ஒரு காரியத்தை செய்றான். सब कुछ करके देखता है, आखिर में क्रोधित होकर एक काम करता है। அவளுடைய சந்ததியோடு யுத்தம் பண்ணுகிறான். उसके संतान से वो युद्ध करता है। ஒரு அர்மகதோன் யுத்தம் அங்க நடக்கும். वहां पर एक अर्मगदोन युद्ध होता है। பாருங்க, இந்த யுத்தம் அங்க நடக்கும்னு சொல்லி பைபிள் சொல்லுது. और ये युद्ध होगा करके कलाम में बोला गया है। இந்த ஆன்டி கிரைஸ்ட் தான் அதுக்கு லீடரா இருப்பான். ये एंटी क्राइस्ट ही उसका मुखिया होगा। இவன் தான் அதுக்கு காரணமாக இருப்பான். यही उसका कारण भी होगा। பாருங்க, இந்த ஆன்டி கிரைஸ்டுடைய காரியத்தை பாத்தீங்களா எப்படி நடக்கு அப்படின்னு சொல்லி. ये एंटी क्राइस्ट का काम देखिए कैसा होता है। ஆனா இதுக்குள்ள எல்லாம் நம்ம போக வேண்டியது இல்ல. लेकिन इसके अंदर सब हमें जाना नहीं है। அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும். उससे पहले हम उठाए लिए जाना है। எடுத்துக்கொள்ளப்படுதல்னா என்னது? उठाए लिए जाना मतलब क्या? அத நெக்தாஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். उसे नेख्ताफ बोलते हैं। இந்த நெக்தாஃப் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ये नेख्ताफ ये शब्द का मतलब क्या है? எடுத்துக்கொள்ளப்படுதல். उठाए लिए जाना। அதனுடைய டீகோடிங் என்ன? उसका क्या डिकोडिंग है? தேவனுடைய வித்துக்களை சர்ப்பத்தின் வாயிலிருந்து பிரிக்கிற ஒரு காரியம். परमेश्वर के बीजों को उसके सर्प के मुंह से निकलने वाली एक चीज है। இவங்க ரெண்டு பேர் பிரிக்கிறது தான் எடுத்துக்கொள்ளப்படுதல். ये दोनों को अलग करना ही उठाए लिए जाना है। பைபிள்ல ஒரு வசனம் இருக்குல்ல, कलाम में एक वचन है ना, கெச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி அறிகிற பிசாசானவன். वो निगलने वाले सिंहा के माने किसे निगलू करके वो घूम रहा है। அன்னைக்கே விழுங்கணும்னு நினைக்கிறான். वो उस दिन से ही निगलने की कोशिश कर रहा है। அவனுக்கு எத்தனை தலை இருக்கு தெரியுமா? उसको कितना सिर है मालूम है आपको? 7 தலை இருக்குது. 7 सिर है। ஏன் 7 தலை? क्यों 7 सिर? 7 சபையின் காலத்துல இவன் கிரியை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான். 7 कलीसिया काल में वो क्रिया कर रहा है। 7 சபையின் காலத்துல அவன் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறான். 7 कलीसिया काल में भी वो बाढ़ जोता है। இந்த நேரத்துல தேவபுத்திரர் வெளிப்பட்டுருவாங்களா? इस समय में परमेश्वर के पुत्र प्रकट होंगे क्या? வெளிப்பட்ட உடனே விழுங்கலான்னு இருந்தான். और जैसे प्रकट होंगे वैसे निगलने के लिए इंतजार में था। இந்த 7வது சபையின் காலத்துல அவன் ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ये 7वीं कलीसिया काल में वो इंतजार में खड़ा था। ஆனா கொஞ்சம் பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டுருவாங்க. लेकिन कुछ लोग उठाए लिए जाएंगे। அவன் அவங்க மேல ஒரு கீறல் கூட போட முடியாது. वो उनके ऊपर एक खरोच भी नहीं लेके आ सकता। அவன் அவங்கள துன்புறுத்த முடியாது. वो उनको संकट नहीं दे सकता। ஏன்னா கர்த்தர் அவங்களை எடுத்துக்கொள்வார். क्योंकि परमेश्वर उन्हें उठा लेगा। பாருங்க, அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல்ல நம்ம காணப்படணும். उस उठाए लिए जाने में हम शामिल होना है। இந்த 12ஆம் அதிகாரம் எத்தனை பேர் எப்படி படிச்சீங்களோ எனக்கு தெரியாது. ये 12वां अध्याय को कितने लोगों ने कैसे पढ़ा मैं नहीं जानता। ஆனா இன்னைக்கு உங்க முன்னாடி 3 பாகமா வச்சிருக்கிறேன் அதுல. लेकिन आज आपके सामने इसे 3 भाग के रूप में रखा है। 2வது பாகமும் 3வது பாகமும் ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியம்.
दूसरा और तीसरा भाग जो है एक ही समय में होने वाली चीजें हैं। ஆனா இந்த இரண்டாவது பாகம் நடக்கிறதுக்கு முன்னாடி முதல் பாகம் முடிஞ்சிருக்கணும். लेकिन ये दूसरा भाग होने से पहले पहला भाग जो है पूरा हो जाना है। கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष दे। இது புரியல அப்படின்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. अगर ये समझ में नहीं आया तो कोई समस्या नहीं। எடுத்துக்கொள்ளப்படுறது கண்டிப்பா உண்டு. वो उठाए लिए जाना जरूर होगा। அது உபத்திர காலத்துக்கு முன்னாடியா பின்னாடியா அந்த வருத்தம் உங்களுக்கு வேண்டாம். वो उपद्रव के पहले है या बाद में है ऐसा आपको कोई संख्या नहीं चाहिए। நம்ம அவருடைய வருகை இருக்கும்போது நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும். उसका आगमन जब रहेगा हम उठाए लिए जाना है। அதுக்கு நம்ம ஆயத்தமாவோம். उसके लिए हम तैयार होना है। கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.